Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT TET paper 1 and 2ல English சப்ஜெக்டோட 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் MCQs பார்க்குறோம். ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து ஆல்ரெடி இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆல்ரெடி ஒரு 60 Q&As வந்து பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த செகண்ட் பார்ட்டு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். First one, give the antonym of the word dreadful. Answer, mild. Next one, who uttered "Oh my young gentleman" to Ferdinand? Answer, Ariel. நீங்கள் டெம்பஸ்ட் பார்ட்டு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிட் வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட வந்து கேட்கும், ப்ராஸ்பரோ அனுப்புவார் இல்லைங்களா. ஸோ ஐடென்டிஃபை த கேரக்டராக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹூ அட்டர்டு, யார் இதை சொன்னாங்க அப்படின்ற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் வந்து டெம்பஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆஃப் எதனாலன்னா ப்ராலிஃபிக் ட்ராமாட்டிஸ்ட் ஷேக்ஸ்பியர் ஒரு மெயின் ரீசனு. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் இந்த லெசன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி பிளேஸ் வேர் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர்? ஆன்சர், 37 பிளேஸ் அண்டு 154 சானட்ஸ், 154 சானட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், in which year the Tempest was written by Shakespeare? Answer, 1610. There is a note here. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஆத்தர்ஸ் இன்ஃபோவில். அதனால தான் இதை கொஸ்டின்ஸாக மேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த இயர்ஸ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டு விச் பிளேஸ் த ஒரிஜினல் ஷிப் சி வென்ச்சுரா வாஸ் ஹெடட்? ஆன்சர், வெர்ஜீனியா. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அந்த ஷிப்ரெக் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஜீனியாவில். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ்? ஆன்சர், ஏரியல். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ரேஸ்ட் எ ட்ரெட்ஃபுல் ஸ்ட்ராம்? ஆன்சர், ஏரியல். என்ன ப்ராஸ்பரோ தான் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பார் ஏரியல் கிட்ட, அதையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், மிரண்டா வாஸ் brought to the island dash years ago? ஆன்சர், 12 years ago. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த ஐலாண்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. யார்? ப்ராஸ்பரோவும் மிரண்டாவும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ராஸ்பரோ ஆர்டர்ட் ஏரியல் டு பிரிங் டேஷ் டு இஸ் பிளேஸ்? ஆன்சர், ஃபெர்டினண்ட். நம்ம ஆல்ரெடி ஃபெர்டினண்டை பற்றி பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அந்த கேரக்டர் பற்றி. இப்போ வந்து ப்ராஸ்பரோ வந்து ஏரியல் மூலிமா ஃபெர்டினண்டை வந்து வர வைப்பார். Next one, dash had provided Prospero formerly with books and provisions? Answer, Gonzalo. இவர் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரு. ப்ராஸ்பரோவுக்கு வந்து இந்த தீவுக்கு வர்றதுக்கு அந்த போட்டில் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கான அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் புக்ஸு ப்ரொவிஷன்ஸு எல்லாமுமே வந்து அதில் வச்சுருப்பார் அந்த கப்பலில். நெக்ஸ்ட் ஒன், the second human being that Miranda saw on the island was dash Ferdinand. இப்போ தான் அந்த தீவிலேயே இரண்டாவதாக ஒரு மேலே வந்து மிரண்டா வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஐலாண்டில் வந்து அவங்க அப்பாவான ப்ராஸ்பரோவை தவிர அவள் வந்து வேறு யாரையுமே வந்து பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் ஒன், who imprisoned the spirits in the bodies of large trees? Answer, Sycorax. Next one, Shakespeare, the majority of which he penned between a dash and dash? Answer, 1589 to 1613. அதாவது ஷேக்ஸ்பியரோட பெரும்பாலான படைப்புகள் பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்கும். அதாவது 1589 1613 வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான சக்ஸஸ்ஃபுல்லான க்ரியேட்டிவ்ஸ் வந்து அவர் வந்து படைச்சிருப்பார். Next one, it seems to me like the recollection of a dream said by dash? Answer, Prospero. இதெல்லாம் நடந்தது எனக்கு வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், I was Duke of Milan and you were a princess said by Prospero. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் தான். மிரண்டா வந்து கேட்பாங்க எதனால் இந்த மாதிரியெல்லாம் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ப்ராஸ்பரோ வந்து மிரண்டா கிட்ட சொல்லுவார், நான் வந்து ஃபார்மர் டியூக் ஆஃப் மிலன் அப்படின்ற நாட்டோட கிங்கு நான், நீ வந்து அந்த மிலனோட பிரின்சஸ் நீ அப்படின்னு சொல்லி மிரண்டா கிட்ட சொல்வார். நெக்ஸ்ட் ஒன், வாட் எ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹவ் பீன் டு யூ தென் செட் பை டேஷ்? ஆன்சர், மிரண்டா. இதுவுமே அவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் ஒன், now pray tell me sir your reason for raising this sea storm uttered by a dash? Answer, Miranda.
அதாவது மறுபடியும் வந்து கேட்பா, எதுக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க, எதுக்காக ஒரு ஸ்ட்ராமை வந்து ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி ப்ராஸ்பரோ கிட்ட கேட்கும்போது தான் அவர் அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்லுவார். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். நீ வந்து மிலனோட பிரின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் சூன் மூவ் யூ செட் பை டேஷ். ஆன்சர் ஏரியல். யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் கிட்ட. சீக்கிரமாக உன்னை வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏரியல் வந்து ஃபெர்டினாண்ட் கிட்ட வந்து சொல்லும். ஏன்னா ப்ராஸ்பரோ ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு இல்லையா ஃபெர்டினாண்டை கொண்டு வர சொல்லி, அதுக்காக ஏரியல் வந்து சொல்லும் ஐ வில் சூன் மூவ் யூ அப்படின்னு சொல்லி ஃபெர்டினாண்ட் கிட்ட சொல்லும். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் டை யூ நெக் அண்ட் ஃபீட் டுகெதர் செட் பை டேஷ். ஆன்சர் ப்ராஸ்பெரோ. அதாவது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்டு கிட்ட வந்து ப்ராஸ்பெரோ வந்து சொல்லுவார். மிராண்டாவும் ஃபெர்டினாண்டுக்கும் ஒரு லவ் அஃபேர் இருக்கிறது வந்து ப்ராஸ்பெரோவுக்கு தெரிய வரும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவார் ப்ராஸ்பெரோ. அதுக்காக போயிட்டு ஃபெர்டினாண்ட் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீ இந்த தீவு வந்து உளவு பார்க்குறதுக்கு வந்திருக்கிற, இரு உன்னோட கை காலெல்லாம் நான் வந்து கட்டிடுறேன், என் பின்னாடியே வா, அதே மாதிரி நீ சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக இந்த கடல் தண்ணியே தான் இருக்குது, இதை குடிக்கணும், அதே மாதிரி இந்த சிப்பி மீன், அதே மாதிரி இந்த காய்ந்த வேர்லாம் இருக்குது இல்லையா அந்த தீவில், அது அண்டு ஹஸ்க் ஆஃப் அக்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சோளத்தட்டைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கோவப்படுவார் ஃபெர்டினாண்ட் கிட்ட. இதை கேட்ட உடனே ஃபெர்டினாண்ட் என்ன பண்ணுவான், தான் கையில் இருக்கக்கூடிய அந்த வாளை வந்து எடுத்து ப்ராஸ்பெரோவை நோக்கி வருவான். ஏன்னா அவனுமே வந்து ஒரு வாரியர் தானே. அப்போ என்ன பண்ணுவார், மறுபடியும் தன்னோட மந்திர சக்தியினால் ப்ராஸ்பெரோ என்ன பண்ணுவார், ஃபெர்டினாண்டை வந்து அசைய முடியாத மாதிரி வந்து பண்ணிடுவார். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே நடக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஒன், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ்டு பை டேஷ். ஆன்சர் ஃபெர்டினாண்ட். அவன் வந்து மிராண்டா கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காரோ அதை ஃபுல்லாக நான் வந்து செஞ்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் ஒன், ஹூ ரிப்பன்டட் அண்ட் இம்ப்ளோர்ட் இஸ் பிரதர்ஸ் ஃபர்கிவ்னஸ். ஆன்சர் ஆண்டோனியோ. ரிப்பன்டட்னா வருத்தம் தெரிவிக்கிறது, இம்ப்ளோர்ட் அப்படின்னா மன்றாடுறது. யாரோட பிரதரு, ப்ராஸ்பெரோவோட பிரதரு. ஸோ அட்லாஸ்ட் அவன் வந்து தெரிய வரும், நம்மளோட அண்ணன் தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வருத்தமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆண்டோனியோ. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ரேஸ்ட் எ ட்ரெட்ஃபுல் ஸ்ட்ராம். ஆன்சர் ப்ராஸ்பெரோ. நெக்ஸ்ட் ஒன், ப்ராஸ்பெரோ ஆர்டர்ட் ஏரியல் டு பிரிங் டேஷ் டு ஹிஸ் பிளேஸ். ஆன்சர் ஃபெர்டினாண்ட். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். Now identify the character. I was Duke of Milan and you were a princess by Prospero. Next one. இந்த 3 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் அப்ராப்ரியேட் மாடல்ஸ். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, டெஸ்ட்டு வந்து கொடுங்க, கிராமர் பார்ட்டில் தனித்தனியாக டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஒரு வீடியோஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வரக்கூடிய வீடியோஸ்லேயுமே கிராமர் பார்ட்டை வந்து ஒரு 10 கொஸ்டினாக ஒரு எக்ஸசைஸில் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம், டாபிக்ஸ் தனித்தனியாகவே வந்து நடத்தி போட்டிருக்கோம். ஒரு 10 கொஸ்டினோ 15 கொஸ்டினோ ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்தந்த ஸ்டாண்டர்டில் இருந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் மாடல்ஸில் இருந்து. ஸோ நமக்கு தெரியும், மாடல் அப்படின்ற ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வெர்பு, அதே மாதிரி செமி மாடல் வேர்ப்ஸு, அந்த ஆக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அப்போது வேர்போட மெயின் வேர்ப்ஸு அண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸு இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஒரு 24 இருக்கும். அதாவது ப்ரைமரி ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரி, செமி மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு முறை ஒரு டெட்லேயே கேட்டிருந்தாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் செமி மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி. இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானது 4 தான். ஆக்ட் டு, யூஸ்டு டு, நீட் டு, டேர் டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே டைரெக்டாகவே கேட்டுடுறாங்க. ஸோ அதுவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்சிலரி வந்து ஒரு 11, மாடல் ஆக்சிலரி ஒரு 9, ஆல்ரெடி நான் சொன்ன செமி மாடல் வேர்ப்ஸ் ஒரு 4. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் வரும். ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட மாடல்ஸ் வந்து தனியாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 9th 10th வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்போம், அதை அப்படியே வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இங்கே நான் வந்து ஆன்சர்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ 86லேருந்து 100 வரைக்கும் எக்ஸசைஸ் தான், நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி. ஸோ என்னென்ன மாடல் ஆக்சிலரிஸ் இதில் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்லு, ஷுட்டு, வில்லு, உட்டு, கேனு, குட்டு, மே, மைட்டு, மஸ்ட்டு. ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு 4 செமி மாடல்ஸு இது மட்டும்தான், வேறு எந்த வேர்ட்ஸும் வரப்போகிறது கிடையாது. ஸோ
First sentence பாருங்க. Take an umbrella. It dash rain later. Next one. Dash you stand on your head for more than a minute. Next one. Drivers dash stop when the traffic lights are red. Next one. I dash run fast. Now I am old. Next. You dash see a doctor. Next one. When I was a child, I dash climb trees easily, but now I can't. Next one. I dash win this singing contest. Next one. You dash buy this book. It is worth buying. Next one. Ilavazhagi dash speak several languages. Next one. I swear I dash tell lies again. Next one. My father dash play badminton in the evenings when he was at college. Next one. You dash do as I say. Next one. Dash I have another glass of water. Next one. Navya has not practiced hard, but she dash win the race. Next one. We dash preserve our natural resources. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். அதாவது 86ல் இருந்து 100 வரைக்கும் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்காதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த வேர்ட்ஸை தவிர மற்ற வார்த்தைகள் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. அந்த வேர்ட்ஸை கூட நீங்கள் தனியாகவே ஒரு ரஃப் நோட்டில் கூட எழுதிட்டு இந்த சென்டென்ஸோட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ஈஸியான சென்டென்ஸ் தான். அதனால தான் நான் மீனிங் கூட சொல்லலை. அது அப்படியே தமிழில் எல்லாருக்குமே தெரியும் படிக்கும்போதே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் சொன்னேன்னு சொன்னால் அது சொல்கிறவங்களுக்கு தான் அது வந்து அந்த வொக்காபுலரி ரைஸ் ஆகும். வாட் எவர் இட் இஸ் கிராமர் பார்ட்டாக இருந்தாலுமே கூட. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மை ஃபாதர் டேஷ் ப்ளே பேட்மிண்டன் இந்த ஈவினிங்ஸ்னால் உடனே உங்களுக்குமே வந்து அந்த ஆன்சர் நான் சொல்ல வரா மாதிரி இருக்கும். அது அப்படி இல்லை, நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேர்ட்ஸோடு கனெக்ட் பண்ண முடியுது சென்டென்ஸை அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒய் நாட் இன்னொரு முறை கூட சொல்கிறேன். இந்த எக்ஸசைஸ்க்கு ஷல், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட் அவ்வளோதான். இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இந்த சென்டென்ஸில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து செக் பண்ணுங்கள். இல்லை இன்னுமே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எங்களுக்கு வந்து புரியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸில் நம்பர் ஆஃப் குவைரிஸ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.